சிலர் வந்து நாங்க புதிய தொழில் தொடங்குறோம் இல்ல ஏதோ ஒரு சுபகாரியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த டைம் பீரியட் கரெக்டா இருக்குமா? தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் செய்யலாம். ஏன்னா தொழில் சாணத்தை குரு பார்க்கிறாரு. 4வது வீட்டை குரு பார்க்கறதுனால கண்டிப்பா தொழில் சார்ந்த விஷயங்கள் பண்ணலாம், வீடு கட்டலாம், அந்த வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும்னா அந்த மாதிரியான விரைய செலவுகளை நல்ல விரைய செலவுகளாக செய்யலாம். அதுலலாம் எந்த தப்பும் கிடையாது. 7ஆம் இடத்தில் சனியும் ராகும் இருக்கிறதுனாலையும் ராசியிலே கேது உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் இந்த பீரியட்ல குரு பலன் இல்லாத குரு 12ல மறைஞ்சு போறதுனாலையும் தான் இந்த எந்த பக்கத்துலயும் கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயமோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களோ இல்லற வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல கூட கவனமா தான் இருக்கணும். கல்யாணம் தான் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, கல்யாணம் ஆனவர்களும் கூட தயவு கூர்ந்து கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும். அல்லது நான் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், ஒரு அஃபேரில் இருக்கனாலும் கூட கண்டிப்பாக அவர்களுக்குள் பிரச்சனைகளும் பிரிவுகளும் கருத்து மோதல்களும் ஏற்படுத்தும் இந்த அடுத்து வரக்கூடிய 3 மாதம். இதில் கொஞ்சம் நிதானமாக எந்த விதமான உறவுகளாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துட்டா அவங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சல் அவங்களே ஆளாயிடுவாங்க. கண்டிப்பாக சார்.